ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான கதை என்னன்னு தெரியுங்களா? ஒரு புறாவும் ஒரு எறும்புங்கிற கதை தான். ஒரு காலனியில் ஒரு புறாவும் ஒரு எறும்பும் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காலனியில் எறும்புகள் வெய்ய காலத்தில் சுறுசுறுப்பாக தனக்கான இரையை தேடும். ஆனால் புறாக்கள் ஜாலியாக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் புறாக்கள் பார்க்கில் சுற்றிட்டு இருக்கும்போது எறும்புகள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தனக்கான உணவுகளை எடுத்துகிட்டு போகிறத பார்த்தது புறா. உடனே புறா என்ன செஞ்சது? எறும்புக்கிட்ட போய், நான் உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டது. எறும்பு உடனே, உனக்கு கைகள் இல்லை, நீ எனக்கு எப்படி உதவி செய்வேன்னு புறாவை பார்த்து எறும்பு கேட்டது. உடனே புறா, 2 பேரும் சேர்ந்து உழைத்தோம் என்னால் அந்த வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னு சொல்லி எறும்பும் புறாவும் சேர்ந்து தான் கொண்டு வந்த உணவுகளை ஒன்றா எடுத்து புறா முதுகு மேலே வைக்கிது. 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் புறா முதுகு மேலே வச்சு கட்டி புறாவும் எறும்பும் தான் எறும்பு கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. எறும்பு கூட்டங்கள் எல்லாரும் புறா கூட வரதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னடா, எறும்பு கூட புறாவும் வருதே அப்படின்னும் புறாவோட இலகன மனசை பார்த்து சந்தோஷப்பட்டது. அன்னையிலிருந்து புறாவும் எறும்பும் நண்பர்களானாங்க. எங்கே போனாலும் ஒன்றா புறாவும் எறும்பும் ஒன்றா போவாங்க வருவாங்க. உருவத்தில் பெரிதாகவும் சிறிதாகவும் இருக்கிறவங்க நண்பர்களாக இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பது தவறு குழந்தைகளே. உருவம் எப்படி இருந்தாலும் நண்பர்களாக இருக்க முடியும். அடுத்த கதையில் சந்திப்போங்களா?